ஹாய் நண்பர்களே, பாருங்கள், எனக்கு வந்துட்டு ரொம்ப சாமின்னா ரொம்ப உசுறு. எனக்கு நல்லது பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறாரோ அது எனக்கு தெரியாது. ஒட்டில் வந்துட்டு நானுத்துக்கும் என்ன நம்புகிறனோ இல்லையோ சாமியை ரொம்ப நம்புவேன். அடுத்த ராத்திரினாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே வந்துட்டு இங்கே வந்து சாமி ரூமில் ஒரு கொஞ்சோண்டு திண்ணு நான் நெத்தியில் வச்சுட்டு படுத்துடுவேன். என்னோடய குலசாமியை நினச்சிட்டு, என் வீட்டில் இருக்கிற தேவதையை நினச்சிட்டு நான் வந்துட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு படுத்தினாலே எனக்கு ரொம்ப நல்லாயிடும். முக்கியமாக வந்து என்னோடய சர்க்குரு அப்பா வந்துட்டு நான் கேட்ட வரத்தை என் கண்ணு முன்னாடியே வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே கொடுக்குவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய ஐயா என் வீட்டுக்கு வந்த பேருக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு குறை கூட தெரியல மாதிரியே மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் கூட கும்பிட்டுங்க. என்னோடய சாமி வந்துட்டு இப்படி தான் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நான் சாமி கும்பிட்டேன்னா மனசார வந்துட்டு ₹1 கற்பூரம் ஏற்றிட்டு கூட சந்தோஷமாக கும்பிடுவேன். நீங்கள் கூட இதே மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டை அலங்காரம் படுத்திட்டு சந்தோஷமாக உட்காந்து 5 நிமிஷம் நம்ம குறையெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க. அடுத்தவங்களுக்கு சொன்னால் செவுத்து கூட காதுன்ற மாதிரி அதை வச்சு கிண்டல் பண்ணி சிரிக்குவாங்க. ஆனால் அம்மாங்க கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு சின்னதாக கூட நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணாத ஒரு தாய்ங்க இவங்க. சரிங்களா? நம்ம அப்பா அம்மா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவான்னு தான் பாருங்கள். என்னோட சாமி கோயிலில் இருக்கிற மாதிரியே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கூட சாமி பக்தி இருந்தால் கண்டிப்பாக சாமியை வணங்குங்க. எந்த டைமில் நீங்கள் வந்துட்டு வெற்றி தான் அடைவீங்களேங்காண்டி தோல்வின்றதே உங்கள் லைஃபுக்குள்ளே வராதுங்க. இது மட்டும் சத்தியம். சரிங்களா? நல்லா கும்பிட்டுங்க சாமியை வந்துட்டு. எங்கள் வீட்டில் நாங்கள் சாமின்னா எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் என் வெற்றிவேல் ஐயா வெற்றிவேல் முருகா எல்லாருக்கும் ஒரே தீரையா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே கஷ்டத்துலேருந்து வந்த பிள்ளைங்க தான். எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல வழி காட்டு. அவங்க வந்து குறைய உங்ககிட்ட சொல்லி கொட்டுறாங்கன்னாக்கா அவங்க குறைக்கு ஆறுதலாக இருப்பா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னோட கணக்கம்பட்டி ஐயாவுக்கு ரொம்ப சரணம் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப ஐயா உனக்கு 100 சரணம் சொன்னேன்னு நினச்சிக்க ஐயா. என்னோட குலசாமிக்கு நான் முட்டி போட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய குலசாமி எனக்கு கூடவே இருந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டி என் பிள்ளைங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல், ஐயா நீ இப்போ எவ்வளோ நாள் 20 வருஷமாக என் குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருந்தியோ இதே போல் என் குழந்தைங்க ஆயுள் முழுக்கும் இப்படியே இருக்கணும்ன்ட்டு எனக்கு உங்களை வேண்டதே அது ஒன்று தான் ஐயா. எனக்கு சொத்து சுதந்திரம் கொடு, எனக்கு நகை நட்டு கொடு, எனக்கு பணம் காசு கொடுன்னு உங்களை கேட்கல. நான் என் குழந்தைங்களுக்கு எந்த நோவு நொடி இல்லாமல் இப்போ எப்படி நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குவோமோ குருவி கூண்டு போல் இதே சந்தோஷம் எங்களுக்கு எப்போவுமே கூட ஐயா. எங்களுக்கு இந்த சந்தோஷத்தில் வாழ்ந்தால் மட்டும் நினைக்கிறேன் எப்பா. சரியா? அதுக்கு நீங்கள் தான் ஐயா எனக்கு பக்கபலமாக இருக்கணும். உங்களை விட்டா எனக்கு திக்கே இல்லைன்னு நினச்சிக்கிறேனே. உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை ஐயா. சரியா? எனக்கு முன்ன ஒன்று பின்னாடி ஒன்றும் பேச தெரியாது ஐயா. சரியா? எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் சரி, உங்கள் கால் மோட்டில் வந்து ₹1 கற்பூரம் ஏற்றுறேன்னா அதுதான் ஐயா எனக்கு சந்தோஷமே. என் சந்தோஷத்துக்கு நீங்கள் பங்கெடுத்து என் நல்ல மாதிரியே வச்சுக்கணும் ஐயா. நீங்கள் தான் ஐயா எனக்கு பக்கபலமே. தண்ணி போய்